நம்மளுடைய ப்ராப்பரான ஸ்லீப், இருட்டான சூழ்நிலை, தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் தண்ணி குடிக்காம, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சு தூங்க போகும்போது யூரின் போயிட்டு ஏதாவது புத்தகங்கள் படிச்சு தூங்கணும். தூங்கும் பொழுது வீட்டுல இருக்கிற வைஃபைய ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும். தண்ணி இருந்தாதான் ஒரு உயிர் வாழ முடியும். அப்ப நீங்க உயிர் வாழணும்னு சொன்னா நீங்க வந்துட்டு தண்ணி நிறைய குடிக்கணும். அது 8ல இருந்து 10 டம்ளர் ஆகணும். இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நான் சொல்றேன், நீங்க வந்து வீட்டுல அம்மா சொன்னாதான் தண்ணி குடிக்கிறாங்க. நீங்க கிளினிக் வர எல்லா குழந்தைங்கிட்ட நான் சத்தியம் வாங்கிட்டு அனுப்பேன். ஒரு நாளைக்கு 10 கிளாஸஸ் தண்ணி ஆஷா ஆண்டி குடிக்க சொல்லிருக்காங்க, சத்தியம் பண்ணுங்க அப்படின்னாதான் உங்க வீட்டுக்கு போய் ஹாப்பியா அந்த தண்ணி. ஏன்னா தண்ணி இரும்பு கேட்டு கிரீஸ் ஊத்துற மாதிரி நம்ம வாயில சுரக்கிற எச்சியில இருந்து, நம்ம வேர்வையில இருந்து, நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் வரைக்கும் தண்ணி இருந்தாதான் நம்ம வாழ முடியும். ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தாதான் செடி வளரும். வானத்துல இருந்து தண்ணி விழுந்தாதான் பூமி செழிக்கும். நம்ம தண்ணின்றது வந்து ரொம்ப பேசிக்கான திங்ஸ். தண்ணி குடி அப்படின்னு நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. உடம்புல பெஸ்ட் டிடாக்சிபிகேஷன், தலையில இருந்து கால் வரைக்கும் நம்ம உடம்ப வந்துட்டு சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்துட்டு தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு 8ல இருந்து 10 டம்ளர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும். தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம வயிற்றுல வந்து நைட் 12 மணி நேரம் ஆசிட் சுரந்திருக்கும், HCl. அது வந்து செரிமானத்துக்கான ஆசிட். அப்ப நீங்க H2O குடிச்சாதான் அது நியூட்ரலைஸ் ஆகும். சோ காலையில பல் துலக்கணும்னு வெறும் வயிற்றுல தண்ணி 2 டம்ளர் குடிக்க வச்சு பழகும். தண்ணின்றது நம்மளுடைய என்ன சொல்றது, கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு வரம். 2வது விஷயம், நம்ம வந்து கேப் ஜூஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. கேப் அப்படின்றது வந்து கேரட், ஆப்பிள், பைனாப்பிள். கேப் அப்படின்றது கேரட், ஆப்பிள், பீட்ரூட். இந்த ஜூஸ வந்து ஒரு நாள் கேப் ஒரு நாள் கேப்னு சொல்லி இந்த சீசன்ல குடிச்சிட்டு வரணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கேரட்ல நிறைய விட்டமின் ஏ இருக்கு, பீட்டா கேரோட்டின் இருக்கு, லைகோபின் இருக்கு. அது வந்து உங்களோட கல்லீரலை வந்து சுத்திகரிச்சு கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் வராம தடுக்குது. ஏன் கல்லீரல் சொன்னா, உலகத்திலே பெரிய உறுப்பு கல்லீரல். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், தொப்பையோட அளவு தான் வாழ்நாளோட அளவு. தொப்பை அதிகம்னா வாழ்நாள் கம்மி, தொப்பை கம்மினா வாழ்நாள் அதிகம். சோ இதுதான் உங்களுடைய கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு அலாரம் மாதிரி. நம்மளே குனிஞ்சு நம்ம வயிற்ற பாத்துக்கணும். வயிறு கம்மியா இருக்கா, ஓகே நம்ம வாழ்றதுக்கு ஓகே ஃபிட் அப்படின்னு. அப்ப அந்த நம்மளுடைய உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ற மேஜர் ஆர்கன் வந்து லிவர். அப்போ அந்த கேரட் சாப்பிடும் பொழுது அவங்களோட லிவர்ல டிசீசஸ் வராம தடுக்குது. ஃபர்ஸ்ட் திங். ஆப்பிள்ல பெக்டின் அப்படின்னு ஒரு சத்து பொருள் அதிகமா இருக்கு. சும்மா ஒரு பழமொழிக்காக சொல்லி வைக்கலாம், ஆப்பிள் எடே கீப்ஸ் டாக்டர் அவேன்னு. அந்த ஆப்பிள் வந்து உங்களோட கல்லீரலை சுத்திகரிச்சு அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பீட்ரூட் வந்து என்ன பண்ணுதுன்னா, பீட்ஸ் அப்படின்னு நான் சொல்ல, பீட்ஸ் த டிசீஸ். அதாவது நம்ம ரத்தத்தை சுத்திகரிச்சு ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை கூட்டுறதுக்கு உதவுது. இந்த கோவிட் டைம்ல எல்லா வீட்லயும் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும், இல்ல ஒரு மூச்சுத்தல் வந்திருக்கும், ஆக்சிஜன் வைக்கிற நிலைமை இருக்கும். கேப் அண்ட் கேப் ஜூஸ் வில் பீட் ஆல் யோர் டிசீசஸ். நீங்க அந்த ஒரு நாள் கேரட் ஆப்பிள் பைனாப்பிள், ஒரு நாள் கேரட் ஆப்பிள் பீட்ரூட் இது எடுத்துக்கும் பொழுது அந்த ரத்தத்துல ஆக்சிஜன் அளவை பீட்ரூட் வந்து கூட்டுது. இந்த பைனாப்பிள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, பைனாப்பிள் வந்துட்டு ஆக்சுவலி நிறைய ஃபீவர் வரும்போது, இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் 100 டிகிரி போச்சுனாவே அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்தது, ஃபெப்ரைல் ஃபிட்ஸ், காய்ச்சல் வரும்போது இந்த பைனாப்பிள் எடுத்துக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து மேங்கனீஸ் அதுல கூட இருக்கிறதுனால பிரெயினை போய் இது பண்ணி அவங்களுக்கு ஃபிட்ஸ் வராம தடுக்குது. பெரியவர்களுக்கு நிறைய மாரடைப்பு இப்ப பாத்துட்டு இருக்கோம், நிறைய ஸ்ட்ரோக் பாத்துட்டு இருக்கோம், சடன் டெத் பாத்துட்டு இருக்கோம். பைனாப்பிள் நீங்க எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மாரடைப்பு வராம, சடன் ஸ்ட்ரோக் வராம, பிபியை குறைச்சு, அவங்க கிட்னி ஃபெயிலியர் பேஷண்டா இருக்கலாம், சுகர் பேஷண்டா இருக்கலாம், எல்லா வியாதி உள்ளவர்களும் குடிக்கக்கூடிய ஒரு ஜூஸா வந்து அந்த பைனாப்பிள் இருக்கும்.